சொல்கிறாரு, நானா இஸ்ரவேலை கலங்க பண்ணுவது நீயே, உங்கள் தகப்பன் வீட்டார் பாகாலை பின்பற்றி கர்த்தரை விட்டு ஜனங்களை பிரித்தபடியினால நீங்கள் தான் வந்து அதுக்கு காரணம், கலங்க பண்ணுறீங்கன்னு சொல்கிறார். சொல்லிட்டு 20 அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்தில் அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். எலியா சொன்னார், உன்கிட்ட இருக்க 400 தீர்க்கதரிசிகளை கூட்டிகிட்டு வா, நான் ஒரு ஆள் கர்த்தருடைய மனுஷன், பழி செலுத்தணும், ஆனால் அக்கினி போடக்கூடாது, வானத்திலிருந்து அக்கினி வரணும், அக்கினி கொடுக்குற தெய்வம் தான் தெய்வம். இப்போ அப்பொழுது எலியா சகல ஜனங்களிடத்திற்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 3 வருடம் மழை பனி பெய்யல, பஞ்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் கர்த்தரை விட்டுட்டு பாகாலை பின்பற்றி போய்விட்டார்கள். இப்போ பாகால் தீர்க்கதரிசிகள் அவங்க கூப்பிடுறாங்க, வானத்திலிருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. எலியா சொல்கிறார், நீங்கள் சத்தமாக கூப்பிடுங்க, தூங்குனாலும் தூங்குவான், இல்லாட்டி பிரயாணத்தில் இருப்பான், இல்லாட்டி ஒரு முக்கியமான அலுவலில் இருப்பான், நல்லா உரத்த சத்தமாக கூப்பிடுங்கன்னெலாம் சொல்கிறாரு. அவங்க காலையிலேருந்து அந்தி பலி செலுத்து மட்டும் ஆடுறாங்க, பாடுறாங்க, குதிக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலை சுற்றி சுற்றி வருகிறார்கள், ஒன்றும் அக்கினி வரவில்லை. இப்போ ஜனங்களை பார்த்து என் அண்டையில் வாங்கன்னொன்னே எல்லா ஜனங்களும் எலியாவினிடத்தில் அவங்க கூர்மையாக அவன் செய்கிறத பார்க்குறாங்க. விறகு வைத்து அதில் காளையை வைத்து அதில் தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு. 4 குடம் தண்ணியை ஊற்றுங்கிறாரு, மறுபடியும் ஊற்றுங்கிறாரு, மறுபடியும் ஊற்றுங்கன்னு 3 தடவை ஊற்ற சொல்கிறாரு. அப்போ முன்னாங்கு 12 குடம், 12 கோத்திரத்துக்கு அடையாளம் மாதிரி. அப்புறம் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அவர் இந்த காரியத்தை செய்து அவர் ஜெபம் பண்ணுறதை பாருங்கள். 36, 37 அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது மூங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்.